மிதுன் என்ன சரிங்க இதில் ஏன் யோசிக்கிறீங்க? ஏன் யோசிக்கிறீங்க? எங்கே போகிறீங்க? பீச்சுக்கா? என்ன உங்களோட அம்மா எப்போ பார்த்தாலும் லேட்டாக தான் வலிக்கிறா? நீங்கள் வெளியாக வாரீங்க, அதுக்கப்புறம் நான் பாறேன். உங்களோட அம்மாக்காக நாங்கள் ஒரு 5-10 நிமிஷம் லேட்டாக வெயிட் பண்ணி கொண்டு இருக்க வேண்டியிருக்கு. ஆ இந்தா என்னது நீ வாரேன் லேட்டாக நானும் மீதும் ஒரு 5 நிமிஷம் பேசி கொண்டுருங்க. சரி போயிட்டு நிக்க இதுல 10 நிமிஷம் போகுது காலேஜ் பண்ணீங்க காலேஜ் பண்றது லேட் ஆயிடுனா ஏன் அம்மா மாமா லேட் ஆகுறது சொல்லுங்க. தெரியும் அம்மா அதான் அம்மா பிள்ளைன்றது தெரியாது. அதான் அது ஏன்னு சொல்லி நான் பிள்ளைக்கு சொல்றேன். கைக்குழந்தை இருக்கிறவங்க வந்து சொன்ன நேரத்துக்கு எல்லாம் விழிக்கிடலாம். சரியா 1008 வேலை இருக்கு. ஓகே போமா உண்மையா மேம்? அதான் அதான் காரணம். ஓ பாத்தீங்களா? இப்போ எங்கே போகிறோம் எனக்கு தெரியாது. இப்போ எங்கே போகிறோம்? இப்போ நாங்கள் பீச்சுக்கு போகிறோம். எந்த பீச் போயிட்டு சொல்லுவோம். பேர் தெரியாது. பெசர் நகர் பீச்சா? அங்கேயா? ஏதோ ஒரு பீச்சுக்கு போகிறோம். ஏதோ பணக்கார பீச்சுன்னு சொன்னாங்க. பணக்கார பீச்சுக்கா? சரி போகலாம். ஓகே. பெசர் நகர் பீச் என்ன சிறப்பு? பெசர் நகர் பீச்னாலுமே அஷ்டலட்சுமி டெம்பிள் இருக்கு, அந்தோனியர் டெம்பிள் இருக்கு, சில கோவில்லாம் இருக்காங்க. மூணாவது என்ன விஷயம்னா அது வந்து பெரிய பெரிய பணக்காரங்களோட பீச் தான். அது பணக்கார பீச். என்னப்பா பீச்லேயே பணக்கார பீச் நார்மல் பீச்சுன்னு இருக்கா? ஆமாம். ஞாயிற்றுக்கிழமையுடைய அந்த பாதையெல்லாம் எவ்வளோ ஓய்வாக அமைதியாக அழகாக இருக்குது. ஆனால் அந்த வாகனங்கள்லாம் நேரம் இந்த ரோடுகளை பார்க்குறது தான் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பக்கம் பாருங்கள், அவ்வளவு மதில், அவ்வளவு நீளமான மதில், எல்லாத்துலேயும் வந்து படங்கள் வரைஞ்சி அப்படி ஏதாவது வசனங்கள் எழுதி நடப்போம் நலம் பெறுவோம் இந்த மாதிரி நிறைய வாசகங்கள் நிறைய. ரெண்டு பக்கம், இந்த பக்கம் தான், இந்த பக்கம் பாருங்கள் எப்படின்னு இந்த நடக்கிறத பற்றி நடக்கலாம்பாங்க. இந்த ஒரு மதில் இல்லை, இது கிட்டத்தட்ட நான் பார்த்து வந்தேன் இப்போ ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். பெரிய தூரத்தில் இப்படி இருக்காங்க, இப்படி பண்ணி வச்சுருக்காங்க. பெரிய விஷயம், வித்தியாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு. நடக்க நடக்க நன்மை நடக்கும். நல்லா இருக்குது. பெசன்ட் நகர் பக்கம் வரும்போது இந்த பீச்சுக்கு போகிற பக்கம் எல்லாமே பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. சென்னையினுடைய அந்த டி நகர் பக்கம் இருக்கிறத தாண்டி இந்த பக்கம் கொஞ்சம் வித்தியாசமான கடைகள் இருக்குது, மக்களுடைய நடமாட்டம் வித்தியாசமாக இருக்குது, நிறைய வித்தியாசம் இந்த பக்கம் இருக்குது. வீடுகளும் வித்தியாசமாக இருக்குது, பாதைகள் வித்தியாசமாக இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது ஏரியாவே. நீங்கள் சொன்ன மாதிரி இது கொஞ்சம் பணக்கார பீச் தான் போல இருக்கு. கார்கள் நம்ம எல்லாமே கார் தான். பீச் வாகனங்கள் தான் கூட இருக்குது, மனிதர்களை விட வாகனம் கூட இருக்குது. அதுவும் பெரிய பெரிய விலை உயர்ந்த வாகனங்கள் கார்கள் எல்லாம் தான் நிற்குது. அங்கங்கே தான் ஆட்டோ இருக்குன்னு, ஆட்டோக்கள் குறைவாக தான் இருக்குதா. ஒரே ஒரு ஆட்டோ தான் பார்த்தா அவ்வளோ வாகனங்களுக்குள்ள, எல்லாமே கார்கள் தான். கடையும் ஆக்களும் மட்டும்தான் தெரியுது, கடலே காணல. எங்க கடல் இருக்குன்றே தெரியல. பெசன்ட் நகர் பீச்னு சொன்னாங்க, பீச்சே காணலையா? கடையும் ஆக்களும் தான் இருக்கு. வாங்க பாப்போம். இது வாங்க இந்த பக்கமா. நல்ல வாசம் வருது, நிறைய சாப்பாடு கடைகள் இருக்கு. இது கோலி சோடா இருக்கு. கதிரையெல்லாம் போட்டு இருந்து பெரிய மீட்டிங்கே நடத்தலாம் போல இருக்கும். அவ்வளோ பெரிய இது மெரினா பீச்சோட பெரிய இடம் போல இருக்குது. பகல்ல வந்து இருக்கலாமோ? இந்த வடிவு இருக்காதா? எந்த பக்கம் உண்மையா கடல் இருக்கு? அங்கயா? எனக்கு தெரியல கடல் எங்க இருக்கு, உண்மையா தெரியல. இந்தால ரோட் தானே, இந்தால இருக்க வாய்ப்பு இல்ல. அங்கலாம் இருக்கு. மிதுன் மண் 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 மண்ணை கண்டாய் நல்லா இருக்குது, நல்லா கிளீனா இருக்குன்னு நினைக்கிறேன். போடுவோம். போட போறீங்களா? இது போட போறீங்களா? விளையாட போறீங்களா? அது விளையாட போறீங்களா? ஷூட் பண்ண போறாரா? எவ்வளவு? 10 குண்டு 50 ரூபா. பிடிச்சிக்கோங்க, கவனம். ஷூட் பண்ணுங்க. ஓகே. ஓ எப்படி இருக்கு பாருங்க. ஊர்ல ஞாபகம் இருக்கா நம்ம திருவிழா காலங்கள்ல அந்த நேரத்துல 1980ஆம் ஆண்டுல இப்படி சுத்ததாக 90ஆம் ஆண்டு கால பகுதியில இதான் நம்ம விளையாட்டு. ஆனா ராட்டினம் இல்லை, இது சும்மா ராட்டினம் பண்றது அந்த பெருசா சுத்துமே, அதுதான் ராட்டினம் சொல்லுவாங்க. உயரமா இருக்கும் அது. இது நம்ம ஊர்ல திருவிழா காலங்களில் முதல்ல வச்சிருப்பாங்க. இப்ப இல்ல, இதெல்லாம் காணாமலே போயிட்டு. இங்க இப்படியான இடங்கள்ல வந்தா தான் இது இருக்கு. இது நெருப்பு எரிக்கிறாங்க. சோளம் வந்து உரிச்சிட்டு அப்படியே சுடுறாங்க நெருப்புல வச்சு.
ஜோசியம் பார்க்க போறேன். ஜோசியம் பார்க்க போறீங்களா? ஜோசியம் பார்த்து என்ன என்று சொல்லி எதிர்காலத்தை தீர்மானிச்சு பாருங்க. வேணாமா? இந்த எதிர்காலமே போதுமா? ஜோசியம் பார்க்கறது பிரச்சனை இல்லை, சொல்லி பீதியாகி எதுவும் தெரியாம இருக்கிறது நல்ல. இப்ப நீங்க கேட்டிருந்தீங்கடா ஏதாவது சொல்லி சில கொழும்புக்கு போகாம இங்கே நிக்க வேண்டி வந்தா வந்திருக்கும். நல்லா தான் இருக்கு பீச். உண்மையா ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கு இடம் தான் இது. வாசம் வருதான் நண்டு பொரியல், இறால் பொரியல் இதெல்லாம் வந்து அப்படியே வாசம் தூக்குது, அப்படியே மூக்கு தூக்கு துளைக்குது. இது வந்து அங்க போனீங்கன்னா உத்தரப்பிரதேசம், டெல்லி, மும்பை, ஜெய்ப்பூர் அந்த பக்கம் எல்லாம் இந்த கப்பெல்லாம் கொடுப்பாங்க. காசி எல்லா பக்கமும் இதெல்லாம் கொடுப்பாங்க. இங்கே சென்னைக்குள்ள மட்டும் குறைவாக இருந்தது. ஆனால் இங்கே இருக்கு, பெசர் நகர் பீச்சில் இருக்கு. ஆனால் சென்னை டி நகர் பக்கம் இது இல்லை. இந்த பிளாஸ்டிக் கப் தான் இருக்கு. இது கொஞ்சம் பெரிய கப். ஒவ்வொரு ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி இருக்குமா? அது கோல்டு. அது இது என்ன வித்தியாசம் இருக்கு? டேஸ்ட் வித்தியாசம் பண்ணுமா? குளிர் குளிர். ஓகே. சூடா போகிறதுக்கு வர, குளிரா போகிறதுக்கு வர. ஓகே ஓகே. ஆனால் இதில் இந்த டேஸ்ட்டும் வித்தியாசம் வரும். நம்ம குடிக்கிற கப்பில் வர குடிக்கிறத விட டேஸ்ட் வந்து பயங்கரமாக வித்தியாசம் வரும். இது அந்த பக்கம் ஜெய்ப்பூர், மும்பை அந்த மாதிரி காசி பக்கம் வேணா இது வந்து 10 ரூபா 15 ரூபா தான். இங்கே எவ்வளோ தெரியுமா? 40 ரூபா. ஏன்னா இது பணக்கார பீச், அதனால நல்லா இருக்கு. இதில் உள்ள இது என்னன்னா நல்லா இருக்கும். எவ்வளோதான் சூடாக இருந்தாலும் வெளியில் சூடு வரது குறைவாக இருக்கும். இந்த இடத்த பிடிச்சிட்டோம்னா தெரியும். இருக்கு இன்னும் நல்லா இருக்கும் டேஸ்ட். என்ன கலர் வேணும்? இந்த கலர் வேணும். ஃப்ளைட்டில் கொண்டு போகல இப்போ இதுவும் தெரியும். எனக்கு மனசை மாற்றி மஞ்சள் கலருக்கு மாறிட்டாரு. ஏன்னா அதில் பட்டன் வந்து கொஞ்சம் லைட் எரியது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு போல. ஓகே காணுமா? என்ன வயசானா இந்த பலூன் வாங்குற இன்னும் போகல. இதுக்கு பயங்கரமாக இருக்கு, பிஸியாக இருக்கு. நாம இந்த இடம் வந்தது இப்போ புதுசு. நாம இதுவரைக்கும் நானும் வந்தது இல்லை. தனியாக வரும்போது வித்தியாசமா இருக்குடா. வித்தியாசமா இருக்கு. நம்ம ஏரியா மாதிரியும் இருக்குது. இது கொழும்புனுடைய ஒரு நம்ம ஏரியா மாதிரி இருக்குதுண்ணே. பரபரப்பா இருக்கும். இன்னும் கூட இருக்கு. ஓகே பீச்சில் நல்லமா பீச். ஓகே காலைல போய் ஏர்போர்ட் போவோம். காலைல 6:30 மணிக்கு ஏர்போர்ட் போகணும். சரியா? இந்த பலூன் எப்படி இதில் கொண்டு போகிறது? ஃப்ளைட்டில் விட மாட்டாங்க. கொண்டு போவோம். என்ன செய்யும்? அப்படி குத்திட்டு கொண்டு போவோம். இப்போ காலையில் ஏர்போர்ட்டில் சந்திப்போம், சென்னை ஏர்போர்ட்டில். ஓகே குட் நைட் சொல்லி விடுங்க. நேராக பார்த்து சொல்லணும். குட் நைட் சொல்லி. ஓகே ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங். பாய் பாய் சென்னை. பாய்.